ஹலோ அச்சீவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். வேதிக் மேக்ஸில் ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கான மெயின் கான்செப்டான வேதிக் மேக்ஸில் நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது தேர்ட் டாபிக். இன்னும் 2 டாபிக் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேதிக் மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, எப்படி வேதிக் மேக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்கொயர் ரூட்டோட வேதிக் மேக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1லிருந்து 30 வரை இருக்கிற ஸ்கொயர் டேபிள்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் அதாவது 1லிருந்து 30 வரை இருக்கிற ஸ்கொயர் வேல்யூஸ் நீங்கள் கிளியராக தெரிஞ்சாதான் இதுக்கு மேலே கேட்குற பெரிய பெரிய வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா யூனிட் டிஜிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ பாருங்க, இதில் 1 இருக்கு. ஓகேவா, இதில் 1 இருக்கு. 1ஓட யூனிட் டிஜிட் யூனிட் டிஜிட் அப்படின்னா இங்கே பாருங்க, எண்டு டிஜிட் தான். இங்கே பாருங்க, 11 ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2, 21ஓட இதுலையும் 1ல் தான் எண்ட் ஆகுது. அதாவது இங்கே பாருங்க, 11, 21, 31, 41, 51 இது மாதிரி 1ல் முடிஞ்சாலே அதோட யூனிட் டிஜிட் 1ஆக தான் இருக்கும். அதே மாதிரி 2ல் முடிஞ்சிச்சு, இங்கே பாருங்க 12, 22 இது மாதிரி 2ல் முடிஞ்சுது அப்படின்னாலே அதோட எண்ட் டிஜிட் என்னவா இருக்கும், 4ஆக தான் இருக்கும். அதே மாதிரி 3ல் முடிஞ்சதுன்னா 9ஆக இருக்கும். 4னா 16, 5னா 5 பாருங்க, 5னா 5ஆகவே இருக்கும். ஓகே, அதே மாதிரி 6னா 6ஆகவே இருக்கும். 7னா 9. ஓகே, 8னா 4, எல்லாமே 4ஆக இருக்கும். அதே மாதிரி 9னா 1, 100 அப்படின்னா, அதாவது 0 எண்டு டிஜிட் 0, 100 அப்படின்னா எல்லாமே 0ஆகவே இருக்கும். ஓகே, இதுதான் யூனிட் டிஜிட் அப்படின்னா. ஓகேவா, 1னா அதோட யூனிட் டிஜிட் என்ன, 2னா அதோட யூனிட் டிஜிட் என்ன, ஸ்கொயர் பண்ணால், அதாவது 1 ஸ்கொயர் பண்ணால் அதோட யூனிட் டிஜிட், 2 ஸ்கொயர் பண்ணால் அதோட யூனிட் டிஜிட், 3 ஸ்கொயர் பண்ணால் அதோட யூனிட் டிஜிட் என்னங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா அதை வச்சு தான் வேதிக் மேக்ஸ் போட முடியும். ஓகேவா, இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனாலும், உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒன்னா பண்ணால் என்ன, இது வேல்யூஸ், இதுதான் டேபிள்ஸ். ஓகேவா, இந்த 1,9 இருக்குல்ல, 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் என்ன வரும், 81 வருமா. 81ல் 1ஓட 81ன்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன, 1, லாஸ்ட் டிஜிட் 1. ஓகேவா, அதே மாதிரி எல்லாத்துக்கான யூனிட் டிஜிட்ஸும் இந்த சைடு எழுதியிருக்கலாம். 1, 4, 9, 6, 5, 0 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த சைடு இருக்கிற 1, 9 ஈக்குவல் டுக்கு நான் ரைட் சைடு இருக்கிற வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணால் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ தான் யூனிட் டிஜிட் தான் கிடைக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம ஏற்கனவே அதை தான் பார்த்தோம். இப்போ இந்த யூனிட் டிஜிட்ஸை வச்சு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7725. ஓகேவா, ரூட் ஆஃப் 7725ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 72, 25, லாஸ்ட் 2 டிஜிட் அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்னு பிரிச்சுக்கணும். ஓகேவா, லாஸ்ட்டில் இருக்கிற 2 டிஜிட், இன்கேஸ் இப்போ ஒரு 5 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் இருக்கிற 2 டிஜிட், பேலன்ஸ் 3 டிஜிட் முன்னாடி வரும். ஓகேவா, அது மாதிரி பிரிக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட், பேலன்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. ஓகேவா, அது மாதிரி பிரிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 25னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 25 எதோட ஸ்கொயரு, 5ஓட ஸ்கொயரு. ஓகே, இப்போ 72 கொடுத்துருக்காங்களா, 72 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ 72 இந்த மாதிரி 72 இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 8 8s ஆர் என்ன, 64, பட் 9 9s ஆர் 81 போயிடுது. அதாவது 72ஓட அதிகமாக போயிடுது. அதனால 8ஐ தான் எடுத்துக்கணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ 72. ஓகேவா, 8 8s ஆர் 64, தென் 9 9s ஆர் 81 ஆயிடுது. ஸோ 9 அதோட கம்மியான வேல்யூ, இப்போ 72 அப்படின்னா அதோட கம்மியான வேல்யூ எதுக்கு வருது, ஸ்கொயர் வேல்யூ எதுக்கு வருது, 8க்கு வருது. ஸோ 8ஐ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். 25 5ஓட ஸ்கொயர், இது ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. 72
என்ன டேபிளில் வருது அப்படின்னு, அதாவது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா எதோட ஸ்கொயராகவும் இருக்காது. ஓகேவா? 8 8 64. அதாவது 8ஓட ஸ்கொயர் வந்து 64, 9ஓட ஸ்கொயர் வந்து 81. ஓகே, பெரிய நம்பர் தான் போயிடுது. அதாவது 9ஓட ஸ்கொயர் வந்து பெரிய நம்பராக போயிடுது. ஸோ அதனால அதை எடுக்க முடியாது. ஸோ 8 தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 85. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து 1681. அதே மாதிரி நம்ம ரெண்டா பிரிச்சிட்டோம். ஓகேவா? ரெண்டா பிரிச்சிட்டோம். இப்போ 81ல் வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா 81 வருதா? நீங்கள் போன இதில் வந்து 9 9 சார் 81 அந்த மாதிரி இதில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஏன் நம்ம வந்து ஒரு நிமிஷம் இந்த இதுக்கு 5ன்னு டைரெக்டாக போட்டோம்னா 5ஓட யூனிட் டிஜிட் 5 மட்டும்தான் வரும். ஸோ அதனால நம்ம இதுக்கு 5ன்னு போட்டுட்டோம். ஓகேவா? 5ஓட யூனிட் டிஜிட் 5 தான் வரும்ன்றதுனால இதில் 5ன்னு போட்டுட்டோம். ஓகே, ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. 1ங்கிற யூனிட் டிஜிட்டு என்னென்ன டேபிள்ஸ்க்கு வரும்? 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் 1. இது மாதிரி 1 வந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் என்னன்னா 1 அண்ட் 9. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துல எதுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிற, அதாவது இது ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்கு. இது ரெண்டுத்துல எது ஆன்சருங்கிறத இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் 4 4 16. ஓகே, இப்போ இன்கேஸ் 17 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 தான் எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 4 16. ஓகேவா? இதோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 17 இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் 4 தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் போன போன சம்பளம் அந்த கான்செப்ட் தான் பார்த்தோம் நம்ம. ஸோ ஒரு இதுக்காக, ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ 16 அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 4 போட்டாச்சு. ஓகேவா? 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4ங்கிறது காமன். ஓகேவா? அண்ட் தென் இப்போ 1 அண்ட் 9 இது ரெண்டுத்துல எது ஆன்சர்? இப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று 41 இருக்கணும், இல்லைன்னா 49 இருக்கணும். இது ரெண்டுத்துல எது ஆன்சருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 4. இந்த 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 5. 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் 5. ஓகே, 4 × 5 20. அந்த 20 நமக்கு ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவோட கம்மியா இருக்குதா இல்ல அதிகமா இருக்குதான்னு பார்க்கணும். நமக்கு வந்திருக்கிற வேல்யூவோட அதிகமா இருக்குது. ஓகேவா? அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சின்ன நம்பர் எடுத்துக்கணும். அதாவது சின்ன நம்பர் என்னது? 41. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 41. எப்படி வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுதுல? அதாவது 16 விட 20 அதிகமாக இருக்கு. இது மாதிரி கொடுத்துருக்கிற வேல்யூவை விட மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷனில் சின்ன வேல்யூ, அதாவது சின்ன பாசிபிலிட்டி எது இருக்குதோ அதை தான் எடுத்துக்கணும். 41 தானே சின்ன நம்பர். ஸோ 41 தான் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ 2704. ஓகேவா? இப்போ 2704 இதில் வந்து 04 தனியாக எடுத்துக்கிட்டோம், 27 தனியாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ 04னா 4ன்னு முடிகிற மாதிரியான பாசிபிலிட்டி என்னென்ன இருக்குது? நீங்கள் 4ன்னு பார்த்தோன்னே 2 தான் பாசிபிலிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? 4 பார்த்தோன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. முதல்ல 2, இன்னொன்று 8. 8 8 64. அதுலேயும் 4 வரும். 2 2 4, இதுலேயும் 4 வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பாசிபிலிட்டியில் எதுங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னது? 25. 20, அதாவது 27. ஓகேவா? 27ல் எந்த ஸ்கொயர் வந்து சின்ன ஸ்கொயர்? நியரஸ்ட் ஸ்கொயர் என்னதுன்னா 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25. 27 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து 5 எடுத்துக்கிறோம். ஓகேவா? 6 எடுக்க முடியாது, ஏன்னா 36 அபோவா போயிடும், 27ஓட மேலே போயிடும். ஸோ அதனால நம்ம 25 எடுக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்னால 5 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ 5 எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 52 58ல் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 5 × 6. 5 × 6 30. 27ஓட அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன நம்பர் தானே, சின்ன நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன நம்பர் தான் ஆன்சர். 52 தான் ஆன்சர். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் சம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஐ மீன் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும். ஓகே.
நான் சால்வ் பண்றேன். நான் சொல்றேன். நீங்களே கொஸ்டின்ஸை பார்த்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ சிக்ஸ்னு முடியுது. சிக்ஸுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன் ஃபோர், இன்னொன்று சிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 54. 54 என்ன டேபிளில் வரும்? 7 7s 49, 8 8s 64 மேலே போயிடுது. அதனால அது கிடையாது. 7 தான் இருக்குது. 7 54. ஓகே, 54. ஸோ இது ரெண்டுத்துல இப்போ எதுன்னு கண்டுபிடிக்கணும். 7 into 8 56. 54 விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ சின்ன வேல்யூ தான் எடுத்துக்கணும். 74. ஆன்சர் இஸ் 74. ஓகே, இப்போ 5 டிஜிட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது இதுவரை நம்ம பார்த்தது 4 டிஜிட் கான்செப்ட் பார்த்துருக்கோம். இப்போ 5 டிஜிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ 213. ஓகே, 16. அதாவது லாஸ்ட் 2 டிஜிட் தனியாக பிரிச்சுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறத 213ங்கிறத முன்னாடி எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 16. 16ஓட ஸ்கொயர் வேல்யூ 4 வரும், 6 வரும். இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் 213. 213 அப்படிங்கிறது 14ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ. நான் இப்போவே சொன்னோம்ல, நீங்கள் 30 ஸ்கொயர் வரை படித்து வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, ஐ மீன் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னது இந்த கான்செப்ட்னால தான். ஓகே, இப்போ 14 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 196 வரும். 196 வரும். 15 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 225 வரும். ஓகேவா? ஸோ 14 ஸ்கொயரோட வேல்யூ தான் நியரஸ்டாக இருக்குது. ஸோ 14 எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு எப்படி நம்ம இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில் எது சூஸ் பண்ணுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? வழக்கம் போல தான் 14 into 15 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 210 வரும். 210, அந்த 210 வந்து 213 விட கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். போன சம்ஸ் எல்லாமே சின்னதாக இருந்துச்சு, ஐ மீன் ஆமாம் பெருசாக இருந்துச்சு, சின்ன வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ சின்னதாக இருக்கு, பெரிய வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 146. ஓகே ஓகே, இதே மாதிரி அதே மெத்தட்ல இன்னொரு சம். இதை பாருங்க, 49. 49 9ல என்னென்ன இது வரும்? 3 வரும் அண்ட் 7 வரும். ஓகே, நெக்ஸ்ட் 15. 15 வந்து 225. 225 அதான் நியரஸ்ட் ஸ்கொயர். ஓகே, அதனால 15 எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துல எது ஆன்சர் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்? 15 into 16 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 240 வருது. 246 விட 240 அப்படிங்கிறது சின்ன வேல்யூ. ஸோ இதுல என்ன ஆன்சர்? 157. அதுதான் ஆன்சர். ஓகே ஓகே, இப்படிதான் என்னென்ன ஸ்கொயர்ஸ் கொடுத்திருந்தாலும், ஸ்கொயர் வேல்யூ எப்படி கொடுத்திருந்தாலும் அதை இப்படி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக். இந்த வேதிக் மேக்ஸ் உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய இதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி எப்படி சொல்றதுன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் எந்த ஸ்கொயர்ஸ் பார்த்தாலும், எந்த சம்ஸ் சால்வ் பண்ணாலும், ஸ்கொயர்ஸ் வச்சு நீங்கள் எது பார்த்தாலும் நெக்ஸ்ட் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்க. 723 61. ஓகேவா? 61 1 என்னென்ன டேபிளில் வரும்? 1 and 9ல வரும். ஓகே, 723யோட நியரஸ்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 26. ஓகே, 26. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துல எது பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 into 27 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 702 வருது. 702ங்கிறது 723 விட கம்மி. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 269 தான் வரும். ஓகே, 269 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே ஓகே, அவ்வளோதான். நீங்கள் இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்கள். நம்ம டெலகிராம்லேயும் நான் வந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருப்பேன். வேதிக் மேக்ஸ் ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின் கேட்டிருப்பேன். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கிளாஸ் முடித்தோடனே, ஐ மீன் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஸ்பீடு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே கிராக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்குவாட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.